வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் ஆகஸ்ட் 1 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரும் நம்ம மயிலும் சேர்ந்து சூப்பரான ஒரு பிளான் பண்ணுறாங்க. அந்த சிவனாண்டி வெளியில இருந்தா தானே நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகும். அவங்க 2 பேருமே திட்டம் போட்டு அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்துட்டா நமக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு ஹீரோவும் மயிலும் சேர்ந்து பிளான் பண்றாங்க. அப்பதான் மயிலு வந்துட்டு ஒரு சிங்க கெட்ட போட்டுக்கிட்டு நேரா சிவனாண்டியோட வீட்டு கதவை தட்ட அப்ப முத்து வந்துட்டு வெளியில வராரு. வெளியில வந்துட்டு, யாருங்க நீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. அப்போ நம்ம மயிலு சொல்றாரு, இங்க பாருங்க, நான் வந்துட்டு ஒரு 5 கோடி ரூபாய் உங்ககிட்ட டீல் பேசலாம் அப்படின்னு வந்திருக்கேன். நீங்க மட்டும் இந்த டீலுக்கு சரின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 கோடி ரூபாய் பை கேஷாவே கொடுத்துட்றேன் அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம சிவனாண்டி காசுன்னு சொன்னதோட அவருக்கு செம்மையா ஹாப்பி ஆயிட்டு, பணக்காரரை இப்படி வீட்டு வாசல்லையே வச்சு நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கனே, உள்ளார வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை உள்ளார கூட்டிட்டு போயிட்டு உட்கார வைக்கிறாங்க. நான் போய் என் மவனை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு அவரை நேரா சிவனாண்டி கிட்ட போயிட்டு, மவனே, வீடு தேடி லட்சுமி நம்மளை தேடி வந்திருக்குடா. 5 கோடி ரூபாய் டீல் பேசி ஒரு சிங்கம் வந்திருக்கான், என்னன்னு அது கேள அப்படின்னு. சிவனாண்டி சொல்றாரு, என்ன சித்தப்பா சொல்ற, 5 கோடி ரூபாயா? அவர் சொல்றாரு, ஆமாடா மவனே, 5 கோடி ரூபாய்லாம் இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை, வாடா மவனே அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வராங்க. அப்போ அங்க உட்கார்ந்துருக்கா நம்ம மயில வந்துட்டு நேரா நம்ம சிவனாண்டிய பார்த்து, நீங்க தான் அவரோட மகனா? உங்களை பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்திருந்தேன். இந்த ஊருக்குள்ள ஒரு நிறைய பேரை விசாரிச்சேன், நீங்க தான் ரொம்ப திறமையான ஆளு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்ட்டு உங்களை தேடி வந்திருக்கேன். இதை கேட்டதும் சிவனாண்டி சொல்றாரு, என்னங்க சொல்றீங்க, எங்களை தேடி வந்திருக்கீங்களா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமா, உங்களை தேடி வந்திருக்கோம். இது மாதிரி நீங்க தான் வந்து இந்த ஊருக்குள்ள பெரிய ஆளாம்ல, எந்த வேலையை கொடுத்தாலும் கரெக்டா பண்ணிடுவீங்களாம்ல, அதான் உங்ககிட்ட ஒரு 5 கோடி ரூபாய்க்கு டீல் பேசலாம் அப்படின்னு வந்திருக்கேன். அப்ப சிவனாண்டி கேட்குறாரு, இங்க பாருங்க, 5 கோடி ரூபாய்க்கு டீல் பேசுறீங்க அப்படின்னா அது கண்டிப்பா ரொம்ப பெரிய வேலையா இருக்கும். என்ன வேலை அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இது ரொம்ப பெரிய வேலை இல்லை. இந்த ஊருக்குள்ள ஒரு அம்மன் சிலை இருக்காம்ல, அந்த அம்மன் சிலையில நேத்து தான் வந்து நகையெல்லாம் பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வந்து அம்மனுக்கு போட்டாங்களாம்ல. ஸோ அந்த நகையில கொஞ்சம் நகை எனக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 கோடி ரூபாய் தரேன். ஏன்னா அந்த நகை எல்லாமே ஆன்டி ஃபினிஷ் உள்ளது, ரொம்பவே காசு கூட, பழைய காலத்து நகை, அதெல்லாம் கிடைக்கிறது வரப்பிரசாதம். நீங்க வந்துட்டு அதை மட்டும் எடுத்துக்கொண்டாந்து என்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் பணம் தரேன், 5 கோடி ரூபாய் பணம் தரேன் அப்படின்னு. இதை கேட்டதும் சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாருங்க, ஊருக்குள்ள இருக்கிற அம்மன் சிலையில இருக்கிற நகையெல்லாம் நான் எடுக்க முடியாது அப்படின்னு. முத்து நேரா சிவனாண்டிய பார்த்து, மவனே, என்னடா இப்படி சொல்ற, சிங்கு ஒரு நிமிஷம் இருங்க, நான் என் மவன்கிட்ட பேசிட்டு வரேன் தனியா அப்படின்னு சொல்லிட்டு நேரா சிவனாண்டிய தனியா கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு, என்னடா மவனே, நமக்கு இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு தேடி வந்திருக்கு, நீ வேண்டான்னு சொல்ற, அந்த 5 கோடியை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம், நீ என்னடான்னா டக்குன்னு முடியாது அப்படின்னு சொல்ற. இங்க பாருடா, உனக்கு தேவையான அளவுக்கு பணமெல்லாம் கிடைக்கும், அந்த நகையை மட்டும் எடுத்துக்கொண்டாந்து கொடுத்தா போதும். எப்படியும் கோவில் கும்பாபிஷேகம் இந்த மாசம் நடக்க போறது இல்ல, ஆடி மாசத்துல அம்மனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நகையெல்லாம் போட்டதுனால நகையெல்லாம் காணாம போயிருச்சு அப்படின்னு சொல்லி அம்மன் கோவப்பட்டுட்டா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிரச்சனையை திருப்பி விட்டுறலாம், நான் சொல்றதை மட்டும் செய் அப்படின்னு. இதை கேட்டதும் சிவனாண்டி சொல்றாரு, சித்தப்பா, நீ சொல்றத சரிதான், இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கே, ஏதாவது பிரச்சனையில சிக்கிட்டோம்னா என்ன பண்றது. அதுக்கு அவர் சொல்றாரு, மவனே, அதெல்லாம் எப்படி சொல்லி சமாளிக்கணுமோ சமாளிச்சுக்கலாம், இப்போதைக்கு இந்த சிங்கு கிட்ட மட்டும் நீ சரின்னு சொல்லு, இவ்வளோ பெரிய பணம் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தெரியுமா, நீ சரின்னு சொல்லுடா. உடனே சிவனாண்டி சொல்றாரு, சரி சித்தப்பா, நீ சொல்றதுனால நான் சரின்னு சொல்றேன், வா அப்படின்னு சொல்லிட்டு நேரா இழுத்துட்டு போறாங்க. அங்க போனதும் முத்து சிங்க பார்த்து, இங்க பாருங்க சிங்கு, நகையை எங்க எடுத்துக்கொண்டாந்து கொடுக்கணும்னு மட்டும் சொல்லு, நான் கரெக்டா எடுத்துக்கொண்டாந்து கொடுத்துறேன் அப்படின்னு. உடனே நம்ம மயில் வந்துட்டு ஒரு இடத்த சொல்றாரு. உடனே அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த இடத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறமா சிங்கு அந்த இடத்துல இருந்து போறாரு. போனதும் முத்து சொல்றாரு, மவனே, 5 கோடி ரூபாடா, நான் இந்த ஊரையே விலைக்கு வாங்கிடவா, இல்ல இந்த ஊரு வேண்டாம்,
நான் ஒரு ஹெலிகாப்டர் வாங்கி இந்த ஊரையே சுத்தி பார்க்க போறேன் அப்படின்னு அவர் ரொம்பவே ஜாலியா பேசுறாரு. சிவனாண்டி சொல்றாரு, சித்தப்பா எதுக்கும் கொஞ்சம் நம்ம உஷாரா இருக்கணும். ஏன்னா அந்த டிரைவர் பையன் நம்மளை வாட்ச் பண்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவனுக்கு தெரியாம தான் நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, மவனே அதெல்லாம் அவனுக்கு தெரியாம நம்ம எல்லா பிளானையும் பக்காவா பண்ணிடலாம், அவனால கண்டுபிடிக்க முடியாது. நீ இந்த பிளானுக்கு சரி சொல்றியல்ல. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, அதெல்லாம் சரின்னு சொல்லிட்டேன் சித்தப்பா. நைட்டே போயிட்டு அந்த நகையை எடுத்துடலாம் அப்படின்னு. இவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துல பிளான் பண்ணும் பொழுது மயிலு நேரா ஹீரோவுக்கு ஃபோன் பண்றாங்க. ஹீரோ ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க, போன திட்டம் என்ன ஆச்சு அப்படின்னு. அதுக்கு மயிலு சொல்றாரு, சகல அவனுக்கு ரெண்டு பேரும் சரியான காசு பைத்தியம் சகல. சொன்ன உடனே சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா அந்த சிவனாண்டி மட்டும் கொஞ்சம் சந்தேகத்தோட ஒத்துக்கிட்டான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் நம்ம கிட்ட பல அடி வாங்கியிருக்கானா, அதனால கொஞ்சம் அவன் பயந்தான். இருந்தாலும் பரவாயில்லன்னு அவன்கிட்ட பேசி எப்படியோ சமாளிக்க வச்சாச்சு. எந்த இடத்துல மீட் பண்றான்னு சொன்னான்னா, கோவிலுக்கு பின்னாடி ஒரு குளம் இருக்குல்ல, அந்த குளத்துக்கிட்ட இந்த நகையை கொடுக்கறதா அவன் சொன்னான். இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, சரி ஓகே, இதை அவனுங்களை வச்சு நம்ம வசமா சிக்க வச்சிடலாம் அப்படின்னு. அந்த சிவனாண்டியும் முத்துவும் நைட் ஆகட்டும் அப்படின்னு வெயிட் பண்றாங்க. நைட் ஆனதோட சிவனாண்டி என்ன பண்றாரு அப்படின்னா, நேரா அந்த கோவிலுக்கு வராங்க. ரெண்டு பேருமே வந்துட்டு முத்த சொல்றாரு, மவனே எனக்கு பிளான் பண்ண வரைக்கும் சரிடா, ஆனா கோவிலுக்குள்ள போயிட்டு நகையை எடுக்கிறதுக்கு தாண்டா கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, சித்தப்பா என்ன நகையை எடுக்கிறதுக்கு எல்லா பிளானும் பண்ணிட்டு இப்ப என்னடானா பயமா இருக்குன்னு சொல்ற. நீ சொல்றத பார்த்தா எனக்கு தான் பயமா இருக்கு. உன்னை நம்பி நான் இவ்வளோ பெரிய விஷயத்துல இறங்கிட்டேன். நீ தானே 5 கோடி ரூபான்னு சொல்லி எனக்கு ஆசையை உண்டாக்குன. இப்ப என்னடான்னு பார்த்தா அம்மன் கோவிலுக்குள்ள வர்றதுக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்ற. இங்க பாரு, நீ சொன்னதுக்கு கண்டிப்பா நீ உள்ளார வந்துதான் ஆகணும். வந்து எடுத்து கொடு அப்படின்னு. உடனே அவரும், சரிடா மவனே, உனக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா, 5 கோடி ரூபாய்ல, சரி வாடா அப்படின்னு நேரா கோவிலுக்குள்ள போயிட்டு அந்த நகையை எடுக்கிறாங்க. எடுத்து நேரா பைக்குள்ள போட்டுக்கிட்டு வெளியில வராங்க. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, சித்தப்பா இந்த நகை 5 கோடி ரூபாய்க்கு கூட போகாது. ஆனா அவன் எதுக்கு 5 கோடி ரூபாய் தரேன்னு சொல்றான். அதுக்கு முத்து சொல்றாரு, மவனே எவனோ ஒரு இளிச்சவாயன் நமக்கு கிடைச்சிக்கிட்டான். அவனுக்கு கொடுக்கறத விட்டுட்டு நீ என்னடா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ வாடா, அந்த நகையை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுக்கலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. கிளம்பிட்டு நேரா அந்த குளத்துக்கு பின்னாடி போய் ரெண்டு பேருமே நகையை வச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. அதே நேரத்துல நம்ம மயிலு நேரா ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி, சகல அவனுங்க ரெண்டு பேரும் குளத்துக்கிட்ட நின்றுகிட்டு இருக்கானுங்க கரெக்டா, இப்ப போய் அந்த நகையை வாங்கிக்கிறேன் அப்படின்னு. ஹீரோவும் சரி அப்படிங்கிறாரு. கரெக்டா நேரா அந்த குளத்துக்கிட்ட போறாங்க. அங்க போயிட்டு கரெக்டா அந்த நகைய மாத்திக்கிறாங்க. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, சரி காசு எங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, காசு இந்தோ இருக்கு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்குறாங்க. அவரும் பணத்தை வாங்கிக்கிறாரு. முத்து பணத்தை பார்த்துட்டு செம்ம ஹாப்பி ஆகுறாரு. 5 கோடி ரூபா, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பணம் வரும் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷத்தோட அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு நேராக அந்த சிங்கை பார்த்து, சிங்கு இதுக்கப்புறம் வேற ஏதோ நகை வேணும் அப்படின்னாலும் நீ என்கிட்ட கேட்கலாம். எந்த அளவுக்கு நகையை நாங்கள் எடுத்து கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் எடுத்து கொடுக்குறோம், சரியா சிங்கு அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. சிவனாண்டியும் முத்துவும் அந்த காசை வாங்கிக்கிட்டு செம்ம ஹாப்பியா நேரா வீட்டுக்கு போறாங்க. அப்போ முத்து சொல்றாரு, மவனே இந்த காசை வச்சு பெரிய ஹெலிகாப்டர் வாங்கணும், வாங்கிட்டு இந்த ஊரு புறா சுத்தணும்டா, அப்புறம் நிறைய இடம் வாங்கணும்டா அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, சித்தப்பா ஒரு விஷயத்த நல்ல காதுல வாங்கிக்கிடுங்க. நாளைக்கு காலையில கோவில்ல இருக்கிற அம்மன் நகை காணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப பதட்டத்தோட தேடுவாங்க. அப்போ நீ என்ன பண்ற அப்படின்னா, நம்ம ரெண்டு பேருமே போயிட்டு அங்க கோவிலுக்குள்ள போயிட்டு பிரச்சனையை உண்டாக்கணும். அம்மன் நகை காணாம போனதுக்கு இந்த டிரைவர் பையன் தான் காரணம். ஆடி மாசத்துல அம்மனுக்கு பூஜை பண்ணதுனால அம்மன் கோவப்பட்டு அந்த நகையை காணாம அடிச்சுட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஊருக்குள்ள வதந்தியை பரப்பணும் அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம முத்து சொல்றாரு, ஆமாடா மாமனே, நீ சொல்றது சரிதான், நம்ம கரெக்டா அந்த மாதிரி தான் பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அதுக்கப்புறம் பொழுது விடியுது. அந்த பூசாரி நேரா உள்ளார போயிட்டு அம்மனுக்கு பூஜை பண்ணலாம் அப்படின்னு போறாரு. அங்க போய் பார்த்தா அங்க இருக்கிற அம்மன் சிலை மேல இருக்கிற நகை எதையுமே காணோம். அதை பார்த்ததும் அவரு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. இங்க இருக்கிற நகை எங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா
ஊர் மக்கள் எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. எல்லாரும் வாங்க, ஓடி வாங்க. அம்மன் கழுத்துல இருந்த நகை எதையுமே காணோம். யாரோ அம்மனோட நகையை திருடிட்டாங்க அப்படின்னு. அப்ப ஹீரோலேருந்து சிவனாண்டி, முத்துலேருந்து எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ சிவனாண்டி சொல்றாரு, பாத்தீங்களா, நான் அப்பவே சொன்னேன். ஆடி மாசத்துல அம்மனுக்கு எதுக்கு பூஜை பண்றீங்க அப்படின்னு கேட்டேன். இப்போ நீங்க இப்படி பண்ணதுனால எவ்வளோ பெரிய விஷயம் நடந்துருச்சு பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய அவமானம் நடந்திருக்கு பார்த்தீங்களா? அப்படின்னு. இத கேட்டதும் ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, இங்க பாரு சிவனாண்டி, ஆடி மாசத்துல அம்மனுக்கு பூஜை பண்ணாம வேற யாருக்கு பூஜை பண்றது? நீ உன் இஷ்டத்துக்கு பேசாத. இந்த நகை யாரோ எடுத்திருக்காங்க அப்படின்னு. அப்ப முத்து சொல்றாரு, இங்க பாருங்க, கண்டிப்பா இந்த நகைய அம்மன் தான் காணாம அடிச்சிட்டா. வேற யார் எடுத்திருப்பா அப்படின்னு. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. வந்துட்டு, இங்க பாருங்க ஊர் தலைவரே, இந்த நகையை யாரு எடுத்தது அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. இதை கேட்டதும் செம்ம ஷாக் ஆகுறாங்க சிவனாண்டி. அப்போ முத்து கேட்குறாரு, டேய் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அந்த நகையை நீங்க 2 பேரும் ஒரு சிங்கு கிட்ட விட்டீங்க அப்படின்னு. இதை கேட்டதும் அந்த சிவனாண்டி ஷாக் ஆகி, என்னது நாங்க வித்தோமா? நாங்கெல்லாம் யாருக்கிட்டையும் விற்கவே இல்லை அப்படின்னு. அப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா, இங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க உண்மையை ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது. அதை விட்டுட்டு உண்மையை ஒத்துக்காம பிரச்சனை பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் கெடுதி. சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு. இது கேட்டதும் அவரு நேரா நம்ம ஹீரோவை பார்த்து, ஆமா, நாங்க தான் அந்த நகையை எடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. அதே நேரத்துல சிங்கு அந்த இடத்துக்கு வராரு. வந்ததோட ஹீரோ நேரா சிங்கை பார்த்து, சொல்லுங்க அப்படின்னு சொன்னதோட நம்ம மயில வந்துட்டு, என்னை பார்த்தா யாருன்னு தெரியல உங்களுக்கு? அப்போ முத்து வந்துட்டு அந்த சிங்கை பார்த்ததும் ஷாக் ஆகுறாரு. இவன் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அப்போ மயில் வந்துட்டு கழுத்துல தாடியையும் தலையில போட்டிருக்கிற அந்த குல்லாவையும் எடுத்துடுறாரு. எடுத்ததோட மயிலை பார்த்ததும் ஷாக் ஆகுறாரு சிவனாண்டி. என்ன இது, சிவனா அப்படின்னு. அப்ப சிவனாண்டி முத்துவை பார்த்து, இதுக்கு தான் சித்தப்பா நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஆனா நீ கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. இப்ப பாத்தியா, நம்ம தான் வசமா சிக்கிட்டோம் அப்படின்னு. இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, மவனே, இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நானுமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடா, என்னை மன்னிச்சிடுடா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு சித்தப்பா, நம்ம மிகப்பெரிய பிரச்சனையில சிக்கிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்போ மயில் வந்துட்டு நேரா ஊர் தலைவரை பார்த்து, இங்க பாருங்க ஊர் தலைவரே, நடந்தது என்ன அப்படின்னா, இந்த சிவனாண்டியும் முத்துவும் சேர்ந்து கோவில் கும்பாபிஷேகத்தை நிப்பாட்டுறதுக்காக ஏதாவது பிளான் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கும் சகலைக்கும் சந்தேகம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அவனுங்க 2 பேரையும் வசமாக சிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்படி பிளான் பண்ணேன். கரெக்டாக அந்த நகையை வந்துட்டு நாங்கள் இவனை எடுத்துட்டு வர சொல்ற மாதிரி சொன்னோம். உடனே அவன் எடுத்து கொண்டாந்து எங்கள்கிட்ட கொடுத்துட்டான். கொடுத்துட்டு இப்போ வசமாக சிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த நகையை ஊர் தலைவர்கள் கிட்ட கொடுக்க, ஊர் தலைவர்கள் அந்த நகையை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. ஆமா தம்பி, இது எல்லாமே அம்மனோட நகை தான். ஆனால் இவன் இப்படியெல்லாம் பண்ணுவான் அப்படின்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, ஆமா தலைவரே, இவன் வந்துட்டு நல்லவனே கிடையாது. ஏதாவது ஒரு வகையில இந்த ஊருக்கு பிரச்சனை கொடுப்பான் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி கரெக்டா இந்த ஊருக்கு பிரச்சனை கொடுத்துட்டான். இவனுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு தான் காத்துக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி இவன் வசமா சிக்கிட்டான் அப்படின்னு சொன்னதும், இது கேட்டதும் சிவனாண்டி ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. சிவனாண்டி ஊர் தலைவர்களை பார்த்து, இங்க பாருங்க, இவன் சொல்றது எதுவுமே உண்மை கிடையாது. இவனுக்கும் எனக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை அப்படின்னு. அப்போ நம்ம மயில வந்துட்டு ஒரு சில வீடியோ ஆதாரத்தையும் ஆதாரமா காமிக்கிறாங்க. அந்த முத்து பேசுனது, சிவனாண்டி டீல் பேசுனது எல்லாத்தையுமே வீடியோ ஆதாரமா காமிக்கிறாங்க. அதையெல்லாம் பார்த்ததும் ஊர் தலைவர்கள் எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அதே நேரத்துல ஹீரோ சொல்றாரு, பாத்தீங்களா, இவன் எப்பேற்பட்ட காரியத்தை பண்ணியிருக்கான் அப்படின்னு இப்பவாவது உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொன்னதும் அவங்க ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். ஸோ நம்ம அதிகமாக நேச்சர் சம்மந்தமான வீடியோஸ் தான் நிறையவே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு நேச்சர் சம்மந்தமான வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.